بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற பாடத்தில் திங்கள் செவ்வாய் ஆகிய 2 நாட்கள் சஹீஹுல் புகாரி என்கிற நூலின் தமிழாக்கத்தை பார்த்து வருகிறோம். நேற்றைய தினம் 135வது ஹதீஸை பார்த்து முடித்திருக்கிறோம். இன்றைக்கு 136வது ஹதீஸை பார்க்க இருக்கிறோம். அதுக்கு ஒரு பாடத்தலைப்பு கொண்டு வந்திருக்கிறார். இந்த பாடத்தலைப்பை விளக்குறதுக்கு முன்னாடி அதில் ஒரு அரிதான ஒரு சொல் பயன்படுத்தியிருக்கிற காரணத்தினால அது குறித்து நம்ம விளங்கிவிட்டு அதை வாசித்தால் தெளிவு கூடுதலாக கிடைக்கும். அதாவது இந்த குதிரை இருக்கு பாருங்க, குதிரைகளில் விலை மதிப்புள்ள குதிரை பஞ்ச கல்யாணி குதிரைன்னு சொல்லுவாங்க. கல்யாணின்னா அழகுன்ற அர்த்தம். பஞ்ச கல்யாணி என்றால் 5 அழகு, பாஞ்சிலேருந்து உள்ளது. பஞ்ச பாண்டவர்கள், 5 பாண்டவர்கள், பஞ்சபூதங்கள் அப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல, பஞ்சமா பாதகங்கள். பஞ்சங்கிறது 5ன்ற அர்த்தம். பஞ்ச கல்யாணின்னா 5 அழகுன்ற அர்த்தம். குதிரைகளில் முகம் மட்டும் நல்ல வெள்ளையாக இருக்கும், 4 கால்களும் வெள்ளையாக இருக்கும். 5 அழகை தான். முகமும் 4 கால்களும் வெள்ளை வெள்ளையர்ந்து இருந்துச்சுன்னு மற்றெல்லாம் கருப்பாக இருக்கும். ஒரு குதிரை இருக்குன்னு வைங்க, அந்த மாதிரி ஒரு டிசைன் ரொம்ப விரும்பி வாங்குவாங்க. எல்லாருக்கும் பிடிக்கும், ஒரு அந்தஸ்தாக கருதப்படும். அந்த குதிரைக்கு பேர் அரிதாக அந்த மாதிரி குதிரைகள் கிடைக்கும். அந்த குதிரைக்கு பஞ்ச கல்யாணிம்பாங்க. பஞ்ச கல்யாணி என்றால் முகமும் கால்களும் வெள்ளையாக இருக்கக்கூடிய குதிரை. அதாவது முகமும் வெள்ளையாக இருக்கும், கால்களும் என்ன செய்யும், வெள்ளையாக இருக்கும். மற்ற உறுப்புகள் எல்லாம் வேறு வேறு கலரில், ப்ரௌன்லேயோ கருப்புலையோ வேறு ஏதோ ஒரு கலரில் இருக்குன்னு வைங்க. அப்படி இருந்தால் அந்த குதிரைக்கு பேர் என்ன செய்கிறது, பஞ்ச கல்யாணி குதிரைன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஒழு செய்கிறோம்ல, ஒழு செய்யும் பொழுது முகத்தை கழுவுறோம், கையை கழுவுறோம், கால்களை கழுவுறோம். இதன் காரணமாக இந்த 5 இடமாச்சு. அதுக்கு 4 கால், நமக்கு 2 கை 2 கால். இந்த 5 இடத்துலையும் நம்ம அடிக்கடி ஒழு செய்கிற காரணத்தினால மறுமையில் நம்ம 5 இடத்துலையும் பிரகாசிக்குமா, முகம் பளிச்சுண்டு பிரகாசி. பஞ்சகல்யாணி குதிரை மாதிரி இருப்போமா நம்ம. பஞ்சகல்யாணிங்கிறது என்னென்னு கேட்டால் முகத்தில் அப்படி ஒளி வீசும். கைகளில் ஒழு செய்கிற காரணத்தினால அதுலேயும் ஒளி வீசும். கால்களையும் கழுவுறதுனால அங்கேயும் வெளிச்சமாக இருக்கும். அந்த மாதிரி மறுமையில் நம்ம எழுப்பப்படுவோம் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லும் பொழுது அந்த பஞ்சகல்யாணி போல எழுப்பப்படுவீர்கள்னு சொல்கிறாங்க. பஞ்சகல்யாணி குதிரையை போல எழுப்பப்படுவீர்கள்னா அதுக்கு என்ன அர்த்தம்னு சொன்னால், முகமும் 2 கைகளும் 2 கால்களும் எங்கெல்லாம் ஒழு செய்கிறோமோ அந்த பகுதி பளிச்சென்று பிரகாசிக்கக்கூடிய வகையில் நம்ம இருப்போம் அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுமை இப்போ ஒன்றும் தெரியாது. ஒழு செஞ்சவன் மூஞ்சியும் ஒழு செய்யாத மூஞ்சியும் ஒரே மாதிரி தான் இங்கே இருக்கும். அல்லாஹ் அந்த ஒழு செஞ்சவங்களுக்கு ஒரு தனி கிரேடு கொடுப்பதற்காக வேண்டி மறுமையில் என்ன செய்கிறான், அவங்களுக்கு ஒரு 5 ஒரு அழகான முறையில் ஒரு அமைத்து வைக்கிறான். அதை சொல்கிறதுக்கு அரபில் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், முகம் வெள்ளையாக இருக்குல்ல, முகம் வெள்ளைக்கு உர்ரத்தும்பாங்க. கைனு ரா அந்த குண்டுத்தே உர்ரத்து என்றால் முகவெண்மைன்னு அர்த்தம். அதே மாதிரி காலு வெண்மைக்கு தஹஜீல்மாங்க. தஹஜீல்னு சொன்னால் 4 காலும் வெள்ளையாக இருக்கிறது. அப்போ 4 காலும் வெள்ளையாக இருக்கிறத அரபியில் தஹஜீல்மாங்க. முகம் வெள்ளையாக இருக்கிறத உர்ரத்துன்னு சொல்லுவாங்க. அப்போ உர்ரத்து தஹஜீல். அந்த குதிரைக்கு என்ன சொல்லுவாங்கன்னா அல் உர்ருல் முஹஜ்ஜல். உர்ருல் முஹஜ்ஜல்னு சொன்னால் அது பஞ்சகல்யாணி குதிரை. உர்ருல் முஹஜ்ஜல்னா முகமும் கால்களும் வெண்மையானவைன்னு அதுக்கு நேரடி அர்த்தம். அப்போ இந்த ஒரு சொல்லு மக்கள்கிட்ட பழக்கத்தில் இருந்துச்சு. அது நம்ம நாட்டில் பஞ்சகல்யாணி வச்சுருக்கிறான்ல, அதே மாதிரி அரபுலை மட்டும் உலகம் பூராவுமே இந்த குதிரை ஒரு மதிப்பு மிக்கதாக இருந்தது. அது 5 இடத்துலையும் வெள்ளையாக இருக்கிறது ஒரு பிரகாசமாக இருப்பது விலை உயர்ந்த ஒரு குதிரைக்கு ஒரு அடையாளமாக கருதப்பட்டுச்சு. அப்போ அதனால் ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னா, அந்த மக்கள்கிட்ட பழகுற அந்த ஒரு சொல்லையே இதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. பஞ்சகல்யாணிங்கிற அந்த சொல்லை எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, உழு செய்யும் பொழுது நீங்கள் அந்த நிலையிலான இருக்கிறீங்க, டெய்லி முகத்தை கழுவுறீங்க,
டெய்லி வந்து கை கால்களை கழுவுறீங்க. அது கழுவுறதுனால ஒரு பிரகாசம், இறைவனுடைய ஒரு பிரகாசம் அதில் வந்து மறுமையில் ஏற்படும் பொழுது அப்படி பார்த்தோம்னு சொன்னால் மற்றவங்களாம் சாதா குதிரை மாதிரி இருப்பாங்க. நம்ம உழு செஞ்ச பழக்கத்தில் உள்ளவங்க என்ன செய்வாங்க, பஞ்சகல்யாணி குதிரை மாதிரி தனித்து தெரியக்கூடியவர்களாக இருப்பார்கள். அப்படிங்கிற அந்த ஒரு சொல்ல வந்து இரவல் வாங்கி அந்த மக்கள்கிட்ட வந்து வேறு ஒன்றுக்கு பயன்படுத்தின அந்த ஒரு சொல்லை இரவல் வாங்கி நம்ம இந்த விஷயத்துக்கு ரசூலுல்லாஹ் பயன்படுத்துகிறாங்க, மனுஷனுக்கு பயன்படுத்துகிறாங்க. குதிரைக்கு பயன்படுத்தி கொண்டு வந்த அந்த சொல்லை வந்து மனிதருக்கு பயன்படுத்துறதுக்காக வேண்டி ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னா வேறு அர்த்தத்துக்கு மாற்றி பயன்படுத்துகிறாங்க. அதை இதில் சொல்லப்படுறதுனால அது விளங்கிட்டீங்கன்னு சொன்னால் வந்து இப்போ இந்த பானை ஈஸியாக விளங்கிறோம். இப்போ அடுத்த படத்துக்கு போகலாமா? சரி. பாபு ஃபதுலில் உலுவி, உலுவின் சிறப்பு பற்றிய பாடம். இது என்ன பாடம்னு சொன்னால் ஒலுவுடைய சிறப்பு பற்றிய பாடம். மேலும் ஒல் குர்ருல் முஹஜ்ஜலூன் மின் ஆசாரில் உலு, ஒலுவுடைய ஆசார்னா அடையாளங்களால், அசருங்கிறோம்ல, ஒலுவுடைய அந்த அடையாளத்தின் காரணமாக குர்ருல் முஹஜ்ஜலீன் முகமும் கைகால்களும் வெளுத்தவர்களாக இருப்பார்களே அது பற்றிய பாடம்ங்கிறார். ஒல் குர்ருல் முஹஜ்ஜலூன் என்றால் பஞ்சகல்யாணி குதிரைன்னு அர்த்தம். இந்த பஞ்சகல்யாணிங்கிற ஒரு நிலைமை எதுக்கு ஏற்பட்டுச்சுன்னு சொன்னால் உழு செஞ்சனால ஏற்பட்டது. ஒல் குர்ரு என்பது வந்து பயாதுல் வஜ்ஹி, முகத்தின் வெண்மைக்கு சொல்லுவாங்க. குர்ருங்கிற வார்த்தை இருக்கிற இந்த குர்ருங்கிற வார்த்தை வந்து முக வெண்மைன்னு அர்த்தம். ஹஜ்ஜல் அப்படிங்கிற வார்த்தை வந்து பயாலுல் அர்ஜுலி, ரிஜ்லிக்கா காலுக்கு உரிய வெண்மைன்னு அர்த்தம். அப்போ காலுங்கிறது 4 இருக்கிறதுனால 4 இடத்துல வந்துடும். முகங்கிறது 1 இருக்கிறதுனால 4 + 1 5 அழகு. சரியா? அப்போ ஒரு குர்ருல் முஹஜ்ஜலூன் பஞ்சகல்யாணி குதிரைகள் மின் ஆசாரில் உலுவி, குதிரை போன்றவர்களாக இருப்பார்கள். மின் ஆசாரில் உலுவி, உலுவுடைய அந்த தாக்கத்தினால், ஆசார்னா அதனுடைய தாக்கம், அதனுடைய அடிச்சூடு, அதனுடைய அடிச்சூடின் காரணமாக அதாவது பஞ்சகல்யாணி குதிரை போன்று இருப்பார்கள் அப்படிங்கிற பாடம். அப்படி சொல்கிறத விட்டு என்ன செய்யணும்னா, இப்போ இந்த பஞ்சகல்யாணம்லாம் சொல்ல மக்களுக்கு விளங்காது. அதெல்லாம் இப்போ இந்த பஞ்சகல்யாணி குதிரை யார் வச்சுக்கிட்டு இருக்கிறா? குதிரையே வாகனமாக இருந்த காலத்தில் அது விளங்கும். இப்போ நம்ம எப்படி அர்த்தம் செய்யணும்னு சொன்னால், குர்ருல் முஹஜ்ஜலூன் என்றால் கைகளும் கால்களும் முகங்களும் வெண்மையாக இருப்பவர்கள் அர்த்தம். கருத்தை நீங்கள் விளங்கிக்கிட்டீங்க. கருத்தை விளங்கிக்கிட்டு மொழிபெயர்ப்பு செய்யும்போது பஞ்சகல்யாணி குதிரைன்னா இவனுக்கு ஒன்றுமே விளங்காது. இப்போ நான் உம்பிட்டு நீங்கள் விளக்கி சொல்லணும். அப்புறம் பஞ்சகல்யாண்டா என்னண்டு அதுக்கெல்லாம் நீங்கள் விளங்கிக்கிறது வச்சுக்கிறேன்னு மக்களுக்கு சொல்லும்போது என்ன செய்யணும்னு கேட்டால், ஒரு குர்ரு என்றால் முகம் வெண்மையானவர்களாகவும், முஹஜ்ஜலூன் என்றால் கால்களும் கைகளும் வெண்மையானவர்களாகவும் இருப்பார்கள். மின் ஆசாரில் உலுவி, உலுவுடைய அடிச்சுவடினால், உலுவுடைய தாக்கத்தினால், அது பற்றிய பாடம். அந்த மாதிரி மறுமையில் நம்ம இருப்போம் என்பது பற்றிய ஒரு பாடம். அப்போ 136வது ஹதீஸில் அந்த மாதிரி செய்தியை கொண்டு வர்றார். என்ன சொல்கிறார்? ஹத்தசனா, நமக்கு அறிவிக்கிறாரு யஹ்யா பின் புகைரின், யஹ்யா பின் புகைர் என்பவர் நமக்கு அறிவிக்கிறார். அவர் சொல்கிறார் ஹத்தசன லைசு, நமக்கு லைசு என்பவர் அறிவித்தார் அப்படின்னு அவர் சொல்லுகிறார். அவர் யார் வழி அறிவிக்கிறார்னா அன் ஹாலிதின், ஹத்தஸ அன் ஹாலிதின், ஹாலித் வழியாக அவர் அறிவிக்கிறார். அவர் என்ன செய்கிறார்னா ஹத்தஸ அறிவிக்கிறாரு அன் சயீத் இப்னு அபி ஹிலாலின், சயீத் இப்னு அபி ஹிலால் வழியாக அவர் அறிவிக்கிறார். அவர் யார் வழி அறிவிக்கிறார்னு கேட்டால் நுஐம் அல் முஜ்மிர், நுஐம் அல் முஜ்மிர் என்பவர் வழியாக அறிவிக்கிறாரு. இந்த நுஐம் அல் முஜ்மிர் இது வந்து சஹாபாக்கள் காலத்தில் வாழ்ந்தவர், தாபிவர். நுஐமில் முஜ்மிர், நுஐமில் முஜ்மிர் வழியாக அவர் அறிவிக்கிறார். அந்த நுஐம் அல் முஜ்மிர் சொல்லுகிறார் ரகீத்து, ரகிய என்று சொன்னால் மேலே ஏறுவது, ஏணி வச்சு ஏறுவது, மாடிக்கு ஏறுவது, உயரத்துக்கு போகிறது. அதுக்கு மிர்காத்துங்கிறாங்கல்ல, ஏணிக்கு பேர் இந்த ரகியாவில் உள்ளது தான். ரகியன்ற ஏறினால் மிர்காத்துன் ஏறும் கருவி, ஏணியை மிர்காத்தும்பாங்க. எதனாலன்னா ஏற உதவுதில்ல, ஏறி செல்வதற்கு உதவுறது ஒரு ஏணிப்படி. அப்போ ஏணிக்கும் சொல்லுவாங்க, அது மாதிரி உள்ள எல்லாத்துக்குமே சொல்லுவாங்க. மாடிப்படி கூட மிர்காத்துன்னு சொல்லலாம், ஏறுவதற்கு பயன்படுற காரணத்தினால. அப்போ ரக்கிய என்பதனுடைய தன்னிலை ஒருமை வந்து ரகீத்து,
நான் மேலேறி சென்றேன். அபி ஹுரைரா, அபு ஹுரைராவோடு சேர்ந்து. அபு ஹுரைரா ஒரு சஹாபி, இவர் தாபியாக இருக்கிறாரு. ரெண்டு பேருமா சேர்ந்து மேலே போகிறாங்க. எங்கே ஏறணும் என்று கேட்டால் அலா லஹரில் மஸ்ஜிதி, மஸ்ஜிதுடைய முகட்டின் மீது மேலே மாடியில் ஏறினோம். அப்போ அந்த மஸ்ஜித் மாடியில் ஏறும் வகையில் அந்த பள்ளி எப்போ அமைக்கப்பட்டிருக்கிறது? குடிசை பள்ளியாக இருக்கலை, அது மாறி இருக்குது. அபூ ஹுரைராவுடைய காலத்தில் பள்ளிவாசல் என்பது அது மஸ்ஜித் நபவியை தான் சொல்கிறாரு. உஸ்மானுடைய காலத்தில் நல்லா டெவலப் பண்ணி இணைஞ்சிருந்தார், வச்சுருந்த காரணத்தினால பள்ளி நல்ல காங்கிரீட் இல்லாட்டாலும் அந்த மாதிரியான ஒரு கலவை போடப்பட்டு மேலேயும் ஏறலாம்ங்கிற வகையில் அந்த பள்ளி மாறிடுச்சு. ரசூலுல்லாஹ் காலத்தில் மேலே ஏற முடியாது, அதுக்கு ஒரு சும்மா கோபுரம் மாதிரி ஏறி போகிறதுக்கு ஒரு தனியாக வச்சுருப்பாங்க பாங்க சொல்வதற்கு, அதில் தான் பிலால் ஏறுவார். ஆனால் இது என்னென்னா பள்ளிக்கு மேலே ஏறியிருக்காங்க. அப்போ பள்ளிக்கு மேலே அப்போவே என்ன செஞ்சிருச்சுன்னா அந்த கட்டிடமாக அந்த பள்ளி உருப்பட்டுருச்சுன்னு அர்த்தம். அபூ ஹுரைரா காலத்திலேயே அந்த பள்ளிவாசல் என்பது ஒரு கட்டிடம் என்கிற ஒரு வகையில் குடிசைங்கிற நிலையில் மாறி கட்டிடம்ங்கிற வகைக்கு உருமாறி விட்டது என்பதற்கு ஒரு ஆதாரமாக எடுத்துக்கலாம். அப்போ ரகீத்து அவர் சொல்கிறார், நுஐம் சொல்கிறாரு, ரகீத்து நான் ஏறினேன் அலா அபி ஹுரைரா, அபூ ஹுரைராவோடு சேர்ந்து நான் ஏறினேன் அலா லஹ்ரில் மஸ்ஜிதி. லஹ்ரு என்றால் முதுகுன்னு சொல்லுவாங்க. நமக்கு முதுகு இருக்குல்ல, அதுக்கு பேர் லஹ்ரு. பத்தனுன்னா வயிறு, வயிறும் முதுகுன்னு சொல்லும்போது என்ன செய்வாங்க, லஹ்ரு பத்தனும்பாங்க. அப்போ லஹ்ருங்கிறதுக்கு முதுகுன்னு அர்த்தம் இருந்தாலும் மஸ்ஜிதுக்கு முதுகாக இருக்கு, மஸ்ஜிதுலேயே மேலேன்னு அர்த்தம். மஸ்ஜிதில் குப்பரை கிடக்கிற மாதிரியும் அதுக்கு மேலே உள்ளதை லஹ்ருன்றுவாங்க, மாடின்னு அர்த்தம். அலா லஹ்ரில் மஸ்ஜிதி, மஸ்ஜிதுடைய மாடியின் மீது நாங்கள் ஏறினோம். நானும் ஏறினேன், அபூ ஹுரைராவும் ஏறினோம். மேலே ஏறிட்டோம், மொட்டை மாடி மாதிரி இருக்குது, மொட்டை மாடிக்கு ஏறிட்டோம். ஏறி வல்ல அவர் ஒழு செஞ்சார். அபூ ஹுரைரா ஒழு செய்கிறார். அப்போ ரசூலுல்லாஹ் காலத்தில் ஒழு செய்கிறது ஒரு தொட்டி மாதிரி வச்சு அது தரையில் தான் இருக்கும். இவருடைய காலத்தில் என்ன மாற்றம் ஏற்பட்டிருக்குன்னு கேட்டால், ஒழு செய்கிறதுக்கான தண்ணியெல்லாம் மாடியில் வச்சுருந்துருக்காங்க, அங்கே ஒழு செய்வாங்க. அப்போ ஒழு செய்கிறதுக்கு மேலே ஏறுறாரு. மேலே ஏறி ஏன் ஒழு செய்கிறாங்கன்னு கேட்டால் அந்த ஏற்பாடு அங்கே இருந்திருக்குன்னு அர்த்தம். அப்போ லஹரில் மஸ்ஜிதி, மஸ்ஜிதுடைய மேலே நாங்கள் ஏறினோம். ஃபத்தவல்லாவுடைய ஃபாயில் அபூ ஹுரைரா. அபூ ஹுரைரா ஒழு செஞ்சார். ஒழு செய்து விட்டு ஃபகால அவர் சொன்னார், இன்னி சமயத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யக்கூல், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூற நான் கேட்டிருக்கிறேன். என்ன கேட்டிருக்கிறேன்னு கேட்டால், இன்ன உம்மத்தி, என்னுடைய சமுதாயம், யுது ஆவுன அழைக்கப்படுவார்கள், யௌமுல் கியாமத்தி கியாம நாளில் அழைக்கப்படுவார்கள், உர்ரம் ஹஜ்ஜலீன், உர்ரம் ஹஜ்ஜலீன் என்று அழைக்கப்படுவார்கள், பஞ்சகல்யாணிகளே என்று அழைக்கப்படுவார்கள், 5 அழகு பெற்றவர்களே என்று அழைக்கப்படுவார்கள், அல்லது முகமும் கைகால்களும் வெண்மையானவர்களே என்று எல்லாம் என்ன கருத்தம்னா வச்சுக்கலாம். குர்ரம் முஹஜ்ஜலின்ங்கிறதுக்கு அந்த சொல் எதுக்கு பயன்படுத்தப்பட்டுச்சு அந்த அர்த்தத்தை கூட சொல்லிட்டு போங்க, அல்ல அதிலிருந்து என்ன கருத்தை சொல்கிறதுக்கு பயன்படுத்தினாங்களோ அதை கூட சொல்லிட்டு போங்க. அதான் குர்ரம் முஹஜ்ஜலின்னு சொன்னால் கியாம நாளில் கூப்பிடுவான், நல்லா கூப்பிடுவானா, குர்ரம் முஹஜ்ஜலின்களே, அதாவது முகம் வெண்மையாகவும் கைகால்கள் வெண்மையாகவும் இருப்பவர்களே என்று அழைக்கப்படுவார்கள். எதனால் இப்படி அந்த மாதிரி அழைக்கப்படுறாங்கன்னு கேட்டால், மின் ஆசாரில் உலுயி, ஒலுவுடைய அந்த அடிச்சுவட்டின் காரணமாக, தாக்கத்தினால், ஒலு செஞ்ச அசர் இருக்குல்ல, அதன் காரணத்தினால உர்ரம் முஹஜ்ஜலின் என்று என்னுடைய உம்மத்தினர்கள் கியாம நாளில் அழைக்கப்படுவார்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்ல கேட்டிருக்கிறேன். அப்போ இன்ன உம்மத்தி, என்னுடைய சமுதாயம், யுதாவுன யௌமுல் கியாமத்தி கியாம நாளில் அழைக்கப்படுவார்கள், உர்ரன் முகம் வெண்மையானவர்களா என்றும், முஹஜ்ஜலீன் கைகால்கள் வெண்மையானவர்கள் என்றும் அழைக்கப்படுவார்கள் அப்படின்னு கருத்து கொடுத்துடலாம். அல்லது 5 அழகு பெற்றவர்களே அல்லது பஞ்ச கல்யாணிகளே என்று எல்லாமே அந்த கருத்து தான், அழைக்கப்படுவார்கள் என்று அபூ ஹுரைரா சொல்லிட்டார். சொல்லிட்டு மேலும் சொல்லுகிறாரு, ஃபமன் இஸ்ததா மின்கும், உங்களில் யாருக்கு இயல்கிறதோ, இஸ்தத்தான்னா இயல்வது சக்தி, ஃபமன் இஸ்ததா மின்கும், உங்களில் யாருக்கு இயல்கிறதோ, அயுத்தீல குர்ரத்தகு, அவருடைய அந்த வெண்மையை அதிகப்படுத்த யாருக்கு சக்தி இருக்கிறதோ, பொல்யஃபால் அவர் செய்து கொள்ளட்டும் அப்படின்று வருது. அதாவது இந்த மாதிரி நம்ம பஞ்சகல்யாணின்னு அழைக்கப்பட போகிறோம்,
அதனால நம்ம என்ன செய்வோம்னு கேட்டால் நல்ல வெள்ளை அதிகப்படுத்திக்கிறோம். அதிகப்படுத்துனா என்னது, முகத்தை கழுவுறோங்கிற பேரில் எங்கிட்ட உலகத்து கழுத்து வரைக்கும் போட்டு கழுவுறது போல இருக்குது. கை காலை இது வரைக்கும் கழுவாமல் இது வரைக்கும் போட்டு கழுவுறது, இது வரைக்கும் கழுவுறதுக்கு பதிலாக இது வரைக்கும் கழுவுறது. இந்த மாதிரி செய்வதன் மூலமாக நீங்கள் அதிகமாக்கிக்கிறங்க. இவ்வளோ ஒரு சிறப்பு இருக்கிற காரணத்தினால யாருக்கு சக்தி இருக்கிறதோ அவர்கள் அதை நீட்டி கொள்ளட்டும் அப்படின்னு அவர் சொல்கிறார். ஃபமனிஸ்தா மின்கும் ஐயுத்தியில், அத்தாலை என்றால் நீட்டுவது, தூள் என்றால் நீளம், அஃபாலன்னு மாற்றி அத்தாலன்னு சொன்னால் நீளமாக ஆக்கினான், நீட்டி கொண்டான். உர்ரத்தகு அவனுடைய கைகாலையும் சேர்த்து தான் அவர் சொல்கிறார். உர்ரத்தகுன்னா முகவெண்மைக்கு தான் சொல்லுவாங்க, ஆனால் அவர் கைகாலை உள்ளடக்கும் விதமாக தான் சொல்கிறார். யுத்தியில் உர்ரத்தகு அவனுடைய வெண்மையை யார் அதிகப்படுத்தி கொள்ள நாடுகிறானோ ஃபல் அவன் செய்து கொள்ளட்டும். இந்த அளவு தான் செய்யணும்னு நிற்காதீங்க, நல்லா கூடுதலாகவே செய்யுங்க, அது ஒரு சிறப்பு இருக்குதுன்னு சொல்லி வருது. இந்த சிகப்பு கலரில் நான் கொடுத்துருக்கக்கூடிய இந்த வாசகம் என்ன மாதிரின்னா, அது ரசூல்லா சொன்ன மாதிரி தொடரலான்னு சொல்கிறார். ரசூல்லா சொல்ல கேட்டேங்கிறார். ஆனால் இந்த சிகப்பு கலரில் உள்ளது ரசூல்லா சொன்னது இல்லை. அதைத்தான் ரசூல்லா சொன்னாங்க, நீங்கள் உர்ன முஹஜ்ஜலின்களாக எழுப்பப்படுவீர்கள்ட்டாங்க. அதிலேருந்து புரிஞ்சு கொண்ட கருத்தை அவர் சொல்கிறாரு. இதை நான் சொல்கிறேங்கிறது அந்த இடத்துல போடாமல் என்ன செய்கிறாரு, யாருக்கு வெண்மையை அதிகப்படுத்த முடியுதோ பண்ணிக்கிறங்கன்ற ரசூல்லா சொன்ன மாதிரி ஒரு தோரணைகளையும் அல்லது அவருடைய கருத்துங்கிற மாதிரி தோரணைகளையும் இந்த வாசக அமைப்பை பயன்படுத்தியிருக்கிறார். அப்போ உண்மையில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் தான் ரசூல்லா சொன்னது. இன்ன உம்மத்தி யுதாவுன யோமல் கியாமத்தி குர்ரம் ஹஜ்ஜலீன மின் ஆசாரில் உது என்பது தான் ரசூல்லா சொன்னது. அப்போ இப்படி ஒரு சிறப்பு இருக்குன்னு ரசூல்லா சொன்னதுனால இயன்றவர்கள் அதிகமாக்கி கொள்ளுங்கள் இவர் வழங்கி கொண்டு அந்த ஹதீஸை சொல்லிவிட்டு, அதனால் இவ்வளோ ஒரு சிறப்பு இருக்கிற ரசூல்லா சொல்லிட்டாங்க, அதனால கொஞ்சம் நல்ல பரக்கத்தாக கழுவுங்க அப்படின்றத இவர் தான் சொல்கிறார் அந்த ஹதீஸில் விளங்கி கொண்டு. அப்படிங்கிறது தான் ஹதீஸ்களை அறிஞர்கள் இதை ஹதீஸில் என்ன செய்யணும், முத்ரஜின்னு ஒரு வகை இருக்குது. முத்ரஜின்னு சொன்னால் ரசூலுல்லாவுடைய சொல்லிக்கிட்டு வரும் பொழுது அதுலேருந்து விளங்குற கருத்தையும் அப்படியே சேர்த்து சொல்லிடுவாங்க. இன்றைக்கி பயான்களில் அஜர்த்துமார்கள் நம்மெல்லாம் பேசுகிறோம்ல, ஒரு ஹதீஸ் சொல்கிறோம்ல, ஹதீஸை சொல்லிவிட்டு என்ன செய்வோம்னு கேட்டால் அதுலேருந்து விளங்குற கருத்தையும் சேர்த்து சொல்லுவோம் ரசூல்லா சொன்னாங்கன்னு. ஆனால் அது உண்மையில் அது முத்ரஜி தான். அது நம்ம ரசூல்லா டிட்டோ அந்த சொல்லத்தான் ரசூல்லா சொன்னாங்க. அதுலேருந்து விளங்குறது என்ன செய்வோம், நம்ம சேர்த்துக்கிட்டு பயானில் சொல்லுவோம். அது எல்லாமே முத்ரஜி, நுழைக்கப்பட்ட ஒரு விஷயம். அப்போ இதில் ஹதீஸில் ஒரு வகையே இருக்குது. சஹாபி ஒரு ஹதீஸை சொல்லிவிட்டு அதுலேருந்து அவர் புரிஞ்சு கொள்வார்ல ஒரு கருத்து, அதையும் கண்டினியூவாக சொல்லி விட்ருவார். கேட்குறவங்களுக்கு அதுவும் ஹதீஸ் மாதிரி தெரியும். ஆனால் உண்மையில் பார்த்திங்கன்னா முன்பகுதி தான் அது ஹதீஸாக இருக்கும், பின்பகுதி ஹதீஸாக இருக்காது. அவர் அதுலேருந்து என்ன விளங்குறாரோ அதன்படி அவர் ஒரு கருத்தை சொல்லியிருப்பார். அப்போ அந்த மாதிரி வரும்போது என்ன செய்கிறதுனா, அந்த பிரித்து அறியணும் முத்ரஜிங்கிறத. இது அவருடைய சொல்லுதான் எதை வச்சு நம்ம அறிகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், அதாவது இந்த ஹதீஸை வரும்பொழுது அகமது இன்னொரு நூலில் வரும்போது என்ன வருதுன்னு கேட்டால், அந்த அறிவிப்பாளர் சொல்கிறார், இன்னொரு அறிவிப்பாளர், லா அத்ரி நான் அறிய மாட்டேன், கவுலுஹு மனிஸ்தா ஐயுத்தீல குர்ரத்தஹு ஃபல் எஃபல் என்கிற அபூ ஹுரைராவுடைய சொல்லு மின் கவுலி ரசூலில்லாஹி ரசூலுல்லாவுடைய சொல்லா அவ் மின் கவுலி அபி ஹுரைரா அபூ ஹுரைரா சொல்லா என்பதை நான் அறிய மாட்டேன். அது இந்த வார்த்தையை நுஐமுங்கிறவர் தானே இதை அறிவிக்கிறாரு. அந்த நுஐம் என்பவர் இன்னொரு அறிவிப்பில் வரும்போது என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், இந்த வாசகம் ரசூலுல்லாஹ் சொன்னதா அபூ ஹுரைரா சொன்னால் எனக்கு தெரியலை. எந்த வாசகம், யார் வெண்மையை அதிகரிக்க நாடுகிறாரோ, மனிஸ்தா சக்தி பெறுகிறாரோ, ஐயுத்தீல குர்ரத்தஹு அவருடைய வெண்மையை அதிகரிக்க நினைக்கிறாரோ, வல்லியஃபல் அவர் செய்து கொள்ளட்டும் என்கிற வார்த்தை லா அத்ரி நான் அறிய மாட்டேன். என்ன அறிய மாட்டேன், மின் கவுலி ரசூலில்லாஹி ரசூலுல்லாவுடைய சொல்ல உள்ளதா, அவ் மின் கவுலி அபி ஹுரைரா அல்லது அபூ ஹுரைரா மின் கவுலி அதா லா அத்ரி நான் அறிய மாட்டேன். எது அறிய மாட்டேன், கவுலுஹு மனிஸ்தா ஐயுத்தீல குர்ரத்தஹு ஃபல்யஃபல் என்கிற அந்த சொல்லு மின் கவுலி ரசூலில்லாஹி அது ரசூலுல்லாவுடைய சொல்லில் உள்ளதா, அவ் அல்லது மின் கவுலி அபி ஹுரைரா அபூ ஹுரைராவுடைய சொல்லில் உள்ளதா என்று நான் அறிய மாட்டேன். அப்போ அறிவிக்கிறவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இது ரசூலுல்லாஹ் சொன்னார்னு அறிவித்தா தான் ஹதீஸாகும். அபூ ஹுரைராட்ட நேர கேட்டவர் நுஐம் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், அது அந்த வார்த்தையை அவர் குழப்புற மாதிரி சொல்லிட்டாரு.
ரசூலுல்லாஹ் இதை சொன்னாங்களா அவர் சொன்னாரான்னு எனக்கு தெரியலை, ரசூலுல்லாஹ் சொன்னது உறுதிப்படுத்தப்பட்டது இல்லைன்னு அர்த்தமாகுது. அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாரா அபூ ஹுரைரா சொன்னாரான்னு சந்தேகம் வரும் என்று சொன்னால் அப்போ சந்தேகமானது ரசூலுல்லாஹின் பக்கம் சேர்க்கக்கூடாது. அதனால் இந்த ஹதீஸ்களை அறிஞர்கள் ஏகமானதாக ஹதீஸில் டீப்பாக ஆய்வு செய்யக்கூடிய அறிஞர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், இதில் வந்து அந்த ஹதீஸ் வந்து இந்த கருப்பாக உள்ளது மட்டும்தான் ஹதீஸ், இந்த ஹைலைட் பண்ணுறது மட்டும்தான் ஹதீஸு. சிகப்பாக உள்ளது வந்து அவருடைய கருத்து, அவர் புரிந்து கொள்கிறார். இந்த இவ்வளோ சிறப்பு இருக்குன்னு சொல்கிறாங்களா, கொஞ்சம் நல்லா கழுவிக்கிறங்கிறார். இவ்வளோ சிறப்பு இருக்குன்னு ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கும்போது அந்த சிறப்பு நம்ம அடையத்தானே வேணும், அதனால் ஜாஸ்தி ஆக்கிக்கிறங்க, ஏழுமானவங்க நல்லா கழுவிக்கிறங்க அப்படின்னு சொன்னார். நல்லா கழுவிக்கிறங்க என்று அவர் சொன்னது வந்து அவருடைய சுய கருத்து என்பது தான். ஏகமனதான ஹதீஸ் கலையில் நுணுக்கமான அறிஞர்கள் மேலோட்டமாக பார்க்குறவங்களுக்கு சொல்ல மாட்டாங்க, நுணுக்கமான பார்க்குறவங்க அந்த ஹதீஸை வந்து வகைப்படுத்தி பிரித்து அறிவாங்கள்ல, அதில் முதுரஜில் வந்து இதை சேர்த்துருப்பாங்க. முதுரஜான ஹதீஸ்களுக்கு உதாரணம் காட்டும் போதே இதை ஒரு உதாரணமாக காட்டுவாங்க. இந்த பாருங்கள், முதுரஜினா என்னன்னு கேட்டால் ரசூலுல்லாஹ் சொன்னதை சொல்லிவிட்டு அதிலேருந்து விளங்குற கருத்தையும் சேர்த்து சொல்லிடுவார். அது ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி தோற்றத்தை தந்துவிடும். நுணுக்கமாக கவனிக்கும் பொழுது அது ரசூலுல்லாஹ் சொன்னது இல்லை, சொன்ன வாசகத்திலேருந்து விளங்குனதை அவர் சொல்லுகிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன செய்யணும்னா ஊகம் அப்படி சொல்லிடக்கூடாது, இந்த மாதிரி ப்ரூஃப் இருக்கணும். அவர்கிட்ட கேட்ட அறிவிப்பாளர் என்ன செய்கிறாரு, ரசூலுல்லாஹ் சொன்னாங்கங்கிற ஸ்டைலில் அவர் சொல்லலை, அது எனக்கே டவுட்டாக இருக்குது அப்படின்னு கேட்டவரே சொல்லிடுறாரு பாருங்கள். அதை வச்சுக்கிட்டு என்ன செய்வாங்கன்னா அதை கண்டுபிடிப்பாங்க. அதனால் முகத்தை கழுவும் நல்லா கை எது வரைக்கும் கழுவணும்னு சொல்கிறாங்கல்ல, அது வந்து ஆதாரப்பூர்வமானது கிடையாது. முழங்கை வரைக்கும் நல்லா சொல்கிறான்னு அவ்வளோதான் கழுவணும், அதுக்கு மேலே மூட்டு வரைக்கும் கழுவுறது தான் சிறப்பு. சிறப்புங்கிறது வந்து ஒரு அளவு மார்க்கத்தை சொல்லியிருக்குமோ நம்ம என்ன நீட்டுறது. அல்லாஹ் வந்து அபூ ஹுரைராவோட இந்த கருத்து ஏற்கத்தக்க கருத்து கிடையாது. ஏன் கிடையாதுங்கிறோம்னு கேட்டால், அல்லாஹ் முழங்கை வரைன்னு லிமிட்டை சொல்லிவிட்டான். எங்கிட்ட வேணாலும் எவ்வளோ நாளும் பண்ணணும்னா லிமிட்டு சொல்லாமல் விட்டுருப்பான்ல. முழங்கை வரைன்னு இருக்கும்போது மறைய இஷ்டத்துக்கு போட்டு நீட்டுறீங்க, ஒழுங்குற பேரில் நீட்டுறீங்க, சும்மா கழுவிட்டு போங்க, எந்த வேணாலும் கழுவிட்டு போங்க. ஒழுங்குற பேரில் செய்கிறதா இருந்தால் அல்லாஹ்வோ ரசூலுல்லாஹ் அதுக்கு வந்து நிர்ணயித்து சொன்னால் தான் சொல்லணும். அபூ ஹுரைராவுடைய விளக்கம் வந்து அவருடைய சொந்த கருத்து, அது ஏற்புடைய கருத்தும் இல்லை, அதை விளங்கிக்கிறோம். அடுத்து வந்து அடுத்த பாடம் 137வது ஹதீஸு. அதுக்குரிய ஒரு பாடம் என்ன பாடம் போடுறாருன்னா, பாபு மண் லா எத்தவல்லவு மின ஷக்கி ஹத்தா எஸ்தைகின. இதில் வந்து ஒரு சொல்லுடைய அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிறோம். இந்த எஸ்தைகினங்கிற வார்த்தை இருக்குல்ல, எஸ்தைகினங்கிறது வந்து யக்கீன்னு சொல்கிறோம்ல, யக்கீன் என்றால் உறுதி, யக்கீன் வேணும்னு பேசுகிறாங்கல்ல, அந்த யக்கீன்ங்கிற வார்த்தையில் இருந்து இஸ்தஃபால எடுத்தாங்கன்னு சொன்னால் இஸ்தைகன உறுதியாக நம்பினான். இஸ்தைகன என்று சொன்னால் கன்ஃபார்மாக நம்பணும் ஒரு விஷயத்தை, இப்படி இருந்தாலும் இருக்குமோ வந்தாலும் வந்திருக்குமோ, அதுக்கு பேர் யக்கீன் கிடையாது, அது வந்து ஷக்கு. அதாவது நம்முடைய புரிதல் வந்து ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து ஷக்கு, இன்னொன்று யக்கீன். ஷக்குன்னா என்னென்னு கேட்டால், ஒரு விஷயத்தை வச்சு அநேகமாக இவன் தான் எடுத்திருப்பானோ அப்படின்னு விளங்குறதுக்கு பேர் ஷக்கு. அவன் எடுக்கிறது கண்ணால் நீங்கள் பார்த்துட்டீங்க, அது யக்கீன். அதாவது இந்த பொருள் நாங்கள் வச்சுருக்கிறேன், வந்து பார்க்குறேன் காணாம், அப்போ இடையில் வந்து அவன் தான் எடுத்திருப்பான் அப்படின்னு நான் சொல்கிறேன்ல, அவன் எடுத்ததை நான் பார்த்துட்டு சொல்கிறதில்ல, ஊகமாக சொல்கிறது, அது ஷக்கு தான். நீங்கள் கூட வைக்காமல் கூட நீங்கள் கூட தப்பாக கூட வச்சா நினச்சிருக்கலாம், அவன் தான் எடுத்தான் என்று அடித்து சொல்ல இயலாது. அந்த மாதிரி ஒரு விஷயத்தை சொல்வதற்கு பேர் என்ன செய்வாங்கன்னா ஷக்கும்பாங்க. யக்கீன் என்ன அர்த்தம், நான் உட்காந்துருக்கிறேன், வர்றான், அவன் தான் எடுக்கிறான், என் கண்ணால் நான் பார்க்குறேன், அப்போ நான் இவன் தான் எடுத்தாங்கிறேன், அது யக்கீன். யக்கீன் என்பது கன்ஃபார்மாக உறுதி செய்யப்பட்ட ஒரு விஷயத்தை நம்புறதுக்கு பேர் யக்கீன்பாங்க. ஒரு ஊகமாக நம்புறதுக்கு பேர் ஷக்கும்பாங்க. அது அப்படி இருக்கவும் செய்யலாம், இல்லாமலும் போயிடலாம். ஆனால் யக்கீன் என்பதில் வந்து மாறாது. இவன் தான் எடுத்தான்டா, இவன் தான் எடுத்தான், ஏன்ப்பா சொல்கிறேன், நான் தான் பார்த்தேன்னு எடுக்கும்போது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம். அப்போ அந்த அந்த வார்த்தை தான் யக்கீன்கிறது. அதிலேருந்து இஸ்தஃபாலன்னு மாற்றினாங்கன்னா இஸ்தைகன, யக்கீன் கொண்டான், உறுதி கொண்டான், உறுதியாக அறிந்தான் அப்படின்னு அர்த்தம். அது வருங்காலமாக்குனா எஸ்தைகினும், உறுதியாக அறிவான் அப்படிங்கிற அர்த்தம். இப்போ நம்ம வந்து ஒழு செஞ்சிட்டோமா, ஒழு செஞ்ச உடனே நமக்கு வந்து ஒழு நீங்கின மாதிரி ஒரு ஃபீலிங் வருது. ஃபீலிங் வர்றது ஷக்கு. இது ஃபீலிங் என்ன வருது, ஒரு காற்று வெளிப்பட்ட மாதிரி தெரியுது, ஆனால் காற்றுலாம் வெளிப்படலை, ஆனால் உள்ளுக்குள்ளே கட்டப்படான்னு இருக்குது, ரொம்ப காற்று பிரிஞ்ச மாதிரி நமக்கு ஒரு ஃபீலிங் வருது.
இதுக்காக வேண்டி மறுபடியும் ஒழு செய்யணுமா என்று கேட்டால் ஷக்குக்கெல்லாம் செய்ய தேவையில்லை. கன்ஃபார்மாக ஒழு போச்சுன்னு தெரிஞ்சால் தான் நீங்கள் திரும்பி ஒழு செய்யணுமே தவிர ஒழு போயிருக்குமோ அது வஸ்வாஸ் அதுக்கு பேர். அந்த மாதிரி உள்ளதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. அதை சொல்கிறதுக்குரிய பாடத்தை தான் கொண்டு வந்திருக்கிறார். எப்படி கொண்டு வர்றாரு? பாபு மன்லா எத்தவல்ல ஒழு செய்ய மாட்டான் மின ஷக்கி, சந்தேகத்தின் காரணமாக ஒழு செய்ய மாட்டான், ஹத்தா எஸ்தேக்கின அவன் உறுதி கொள்ளும் வரை என்பது பற்றிய பாடம். ஒருத்தனை பற்றி சொல்கிறார். ஒருத்தன் சந்தேகத்தின் காரணமாக ஒழு செய்ய மாட்டான். அது இப்படி தலைப்பு இப்படி போடவே கூடாது. ஒழு செய்தல்னு போடணும். பாபு தவல்லுவி மின ஷக்கி. அப்போ ஷக்குக்காக ஒழு செய்தல் அப்படின்னு தான் பாடம் போடணுமே தவிர ஆளை வச்சு பாடமாக போடக்கூடாது. இவர் ஆளையே பாடமாக்குறாரு. எப்படி? பாபு மன்லா எத்தவல் ஒழு செய்ய மாட்டானே அவனை பற்றிய பாடம். அவனை பற்றிய பாடமா ஒழு செய்வதை பற்றிய பாடமா? ஆளை பற்றின பாடம் கிடையாது. இவர் அந்த 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 அதை சரியான முறையில் லாங்குவேஜை பயன்படுத்தலை. பாபு மல்லா எத்தவல்லவோ ஒழு செய்யாமல் இருப்பானே அவனை பற்றிய பாடம். எதற்காக ஒழு செய்யாமல் இருப்பான்? மின ஷக்கி, சந்தேகத்திற்காக ஒழு செய்யாமல் இருப்பான். ஹத்தா எஸ்தேக்கின அவனுக்கு உறுதி வர்ற வரைக்கும் ஒழு செய்யாமல் இருப்பவனை பற்றிய பாடம்னு போடுறாரு. இதை அந்த மன்லாயத்தை வல்ல ஒன்று போடாமல் அதை மஸ்தரா போட்டு பாபு தவல்லுய் ஒழு செய்தல் மின ஷக்கி, சந்தேகத்துக்கு ஒழு செய்தல் பற்றிய பாடம்னு போட்டிருந்தா தான் அது எந்த மொழிக்கும் அது பொருத்தமாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு பாடம் எந்த மொழியிலும் ஏற்றுக்கிற மாட்டாங்க, அரபி மொழி உள்பட. இவர் கொஞ்சம் அரபியாக நம்மளை மாதிரி ஒரு அஜமி தான். அவர் அஜமியாக இருந்து கொஞ்சம் அரபி கற்றுக்கொண்டவர். அதனால் அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் இந்த மாதிரி ஸ்டைலில் அவர் தலைப்பை போட்டிருக்கிறார். இப்படி போடுறது சரியான ஒரு லாங்குவேஜ் கிடையாது, இருந்தாலும் போட்டிருக்கிறார். பாபு மல்லா எத்தவல்லோ மின ஷக்கி, சந்தேகத்தின் காரணமாக ஒழு செய்யாமல் இருப்பவனை பற்றிய பாடம். அத்தா எஸ்தேக்கின அவன் உறுதி கொள்ளும் வரை அப்படின்னு போட்டார். இது விளங்காட்டி இந்த ஹதீஸில் விளங்கிறோம். ஹதீஸில் என்ன வருது? 137வது ஹதீஸில் வருது. ஹத்தசனா அலியுன், அலி என்பவர் நமக்கு சொன்னார். அவர் சொன்னார். ஹத்தசனா சுஃபியான் நமக்கு சொன்னார். அவர் சொன்னார். ஹத்தசனா ஜுஹுரிங்கிறவர் நமக்கு சொன்னார். அந்த ஜுஹுரி யார் வழியாக அறிவிக்கிறார்னு கேட்டால் அன் சயீத் இப்னுல் முஸையப் வழியாக அறிவிக்கிறாரு. சயீத் இப்னு முஸையப் யாருன்னா ஒரு தாபியில் உள்ளவர். தாபியிலேயே ரொம்ப மூத்த தாபி யார்? சயீத் இப்னு முஸையப் என்பவர் அவர் அறிவிக்கிறார். இது பாருங்க. அதுக்கு தகவல் அன் சயீத் முஸையப் வச்சா சயீத் இப்னு முஸையப் வழியாக அறிவிக்கிறாரு. இந்த சயீத் இப்னு முஸையபுக்கு பதிலாக அப்பாது பின் தமீம் வழியாகவும் ஜுஹுரி அறிவிக்கிறார். இந்த ஜுஹுரிங்கிற ஒரு ஆள் அவர் 2 ஆள் வழியாக அறிவிக்கிறார். 2 ஆள் வழியாக என்ன அறிவிக்கிறார்னு கேட்டால் ஒரு ஆள் சயீத் இப்னு முஸையப் வழியாக அறிவிக்கிறார் ஒரு தடவை. இன்னொரு தடவை அப்பாது பின் தமீம் என்பவர் வழியாக அறிவிக்கிறார். அப்போ அப்பாது பின் தமீம் வழியாகவும் ஜுஹுரி இந்த செய்தியை அறிவிக்கிறார். சயீத் இப்னு முஸையப் வழியாகவும் அறிவிக்கிறார். அவர் யார் வழியாக அறிவிக்கிறார்னு கேட்டால் அம்மிஹி அவருடைய சிறிய தந்தை வழியாக அறிவிக்கிறார். அப்போ அப்பாது பின் தமீம் என்பவர் அவருடைய சிறிய தந்தை வழியாக அறிவிக்கிறார். சயீத் இப்னு முஸையப் என்பவரும் அந்த அப்பாது பின் தமீமுடைய சிறிய தந்தை வழியாக தான் அறிவிக்கிறார். ஆனால் இந்த அப்பாதுங்கிற ஆள் இருக்கார் இல்லையா, இந்த அப்பாதுங்கிற ஆளும் இந்த செய்தியை ஜுஹுரிக்கு சொல்லியிருக்கிறார். சயீத் இப்னு முஸையப்பும் சொல்லியிருக்கிறார். 2 பேருமே யார் வழியாக சொல்லியிருக்கிறாங்கன்னு கேட்டால் அம்மிஹி இந்த அப்பாது பின் தமீம் என்பவருடைய சிறிய தந்தை வழியாகத்தான் அறிவிக்கிறாங்க. அதனால இந்த ஹே போட்டிருக்கார். ஹே போட்டால் என்ன அர்த்தம்? தகவல் ஹேன்னு போட்டிருந்தாருன்னு சொன்னால், ஹதீஸுக்கு இடையில் ஒரு ஹே போட்டார்னு சொன்னால் இன்னும் ஒரு சனது இருக்குதுன்றது அடையாளம். அப்போ சயீத் முஸையப் வழியாகவும் இந்த செய்தி வந்திருக்கிறது. அப்பாது பின் தமீமின் அப்பாது பின் தமீம் வழியாக வந்திருக்குன்னு காட்டுறதுக்காக வருது. இப்போ ஹதீஸுக்கு போயிடுவோம். ஹதீஸ் என்ன? அன்னஹு இந்த அப்பாது பின் தமீம் என்பவருடைய சிறிய தந்தை என்பவர் ஷகா முறையிட்டார். ஷக்கான்னு சொன்னால் ஒரு முறைப்பாடு செய்வது, முறையிட்டார். இலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்விடத்தில் ஒரு முறையிடுறார். என்ன முறையிடுறார்? யாரை பற்றி முறையிடுறாருன்னு கேட்டால் அர் ரஜுல் ஒரு மனிதன், அல்லது யுஹையலு இலைஹி அவனுக்கு கற்பனையில் ஹையலன்னா கற்பனையில் தோன்றுகிறது, கன்ஃபார்மாக தோன்றலை, கற்பனையாக தோன்றுகிறது. அன்னஹு எஜிது ஷைய
எதையோ உணர்கிறான், ஃபிசலாத்தி தொழுகையில் இருக்கும் பொழுது எதையோ உணர்கிறான் என்று அவருக்கு ஒரு சந்தேகம் வருது. அப்படிப்பட்டவர் என்ன செய்யணும்னு கேட்குறார். கேட்ட உடனே இப்போ கால ரசூல்லா சொல்கிறாங்க, லா என்ஃபத்தில், அவர் திரும்பக்கூடாது, முறிக்கக்கூடாது. அல்லது லா என் ஷரீஃப், ரெண்டுக்கு ஒரே அர்த்தம் தான், திரும்பக்கூடாது. ஹத்தா எஸ்மா சவுத்தன், அந்த காற்று பெறுகிற சத்தத்தை கேட்கிற வரைக்கும். அவ் எஜித ரீஹன், அந்த காற்று பெறுதலுடைய வாசம் இருக்குல்ல, அந்த வாசம் துர்வாடையை உணர்கிற வரைக்கும் தொழுகையை முறிக்க தேவையில்லை. ரசூலுல்லாஹ்ட்ட ஒரு மனிதர் கேட்குறாரு, தொழுதுட்டு இருக்கும்போது ஒரு மனுஷனுக்கு ஒரு விதமான ஃபீலிங் வருகிறது. என்ன ஃபீலிங்கு? காற்று பிரிந்து விட்டதோ என்று ஃபீலிங் வருகிறது. இப்போ என்ன செய்யணும்னு கேட்குறாரு. அதுக்கெல்லாம் நீ தொழுகை முறிக்க வேணாம், கன்ஃபார்மாக சத்தம் வந்துச்சா முறிச்சுன்னு போய் ஒழு செய், அல்லது நாற்றம் வருதா ஒழு செய், அப்படி வந்திருக்குமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்துச்சுன்னு சொன்னால் அதுக்கு எந்த முக்கியத்துவம் கொடுக்காத என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்படிங்கிறது இதுக்கு அடுத்த விஷயத்தை இன்ஷா அல்லாஹ் நம்ம என்ன செய்வோம், நம்ம அடுத்த வாரங்களில் பார்ப்போம்.